வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ் ஸ்டோரி டைம். நான் உங்கள் சாண்டி. இந்த செக்ஷனோட பேர் ஒரு குட்டி கதை. 7 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் அச்சுதன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், யாருடைய மனசு புண்படக்கூடாது அப்படின்னு நினச்சி பேசுகிற ஒரு ஆள், எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு நபர். ஆனால் இவ்வளோ இருந்தும் அவருடைய மனசில் எப்பயும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய மனைவி, குழந்தைகள்னு எல்லோருமே அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கார், இந்த நேர்மையெல்லாம் இந்த உலகத்துக்கு சரியே வராது, இவருடைய நேர்மையினால தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சரி, அப்படின்னா இவர் உதவி செஞ்ச ஆளுங்களாச்சும் இவரை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. எப்போவாவது அவருக்கு ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டு இவரால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா புரிஞ்சுக்காம முகத்தை காட்ட ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் இருந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர் ரொம்ப ஞானமாக பேசுகிறாரு அப்படின்னும், நம்ம மனசில் இருக்க நிறைய குறைகளுக்கு அவர் பதில் சொல்கிறாரு அப்படின்னும் அங்கிருந்த மக்கள் எல்லோரும் பேசிக்கிறாங்க. உடனே அந்த அச்சுதனுக்கு அந்த முனிவரை போய் பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. ஒரு தட்டில் பூ, பழம் இதெல்லாம் வாங்கிட்டு அந்த முனிவர் இருக்க இடத்துக்கும் போனார். இப்போ அச்சுதன் அந்த முனிவரையும் பார்த்துட்டாரு, மனசில் இருக்கிற குறையும் சொல்லியாச்சு, அதுக்கு ஏதாச்சும் தீர்வு உண்டா அப்படின்னும் கேட்டாச்சு. அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே, உன்னோட மனசில் இருக்கிற குறை உண்மையிலேயே பெரிய குறை தான், அதுக்கான பதிலை உனக்கு என்னால் வாயால் சொல்ல முடியாது, நான் உனக்கு நேர்லேயே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுதனை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பினாரு. முதல்ல அவங்க போகிற இடம் ஒரு அன்னச்சத்திரம். இப்போது முதல்ல அந்த சத்திரத்துக்கிட்ட போய் நின்று அங்கே சாப்பிட்டு வராங்க இல்லையா, அந்த நபர்களெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அச்சுதனும் அங்கே போய் நின்று அங்கே சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க இல்லையா, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிச்சுட்டு இருக்காரு. அங்கே சாப்பிட்டுட்டு வெளியே வர நிறைய பேர் அந்த சத்திரத்தை நடத்தும் நபரை பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அப்படின்னும் பேசிக்கிறாங்க. வேறு ஒரு சிலர், முன்னாடி மாதிரிலாம் இல்லைப்பா இந்த சாப்பாடு, இப்போ இது தரமானதாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர், இந்த சத்திரத்தை நடத்துகிறான் ஒருத்தன், அவனோட அப்பா பெரிய பணக்காரர், அவர் வாழ்ந்த காலத்தில் நிறையா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் இப்படியெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் குறை சொல்லிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அச்சுதனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. வேகமாக ஓடி வந்து அந்த முனிவர்கிட்ட, அந்த மனிதரும் என்ன மாதிரி தான் போல, இத்தனை நல்லதையும் செஞ்சுக்கிட்டு கெட்ட பேரையும் வாங்கிட்டு இருக்காரு, நான் மட்டும் அந்த சத்திர உரிமையாளரை சந்திச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இதை தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முனிவர் சிரிச்சுக்கிட்டே, சரி அப்போ நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்திர உரிமையாளர் சந்திக்க அந்த சத்திரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். அந்த சத்திரத்துக்குள்ளே ஒரு சிறிய அறை இருந்துச்சு. அந்த சிறிய அறைக்குள்ளே வெள்ளை வேட்டி சட்டை போட்டுட்டு கம்பீரமாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். இந்த முனிவரும் அச்சுதனும் அறைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த நபர் எழுந்து நின்று வணக்கம் சொன்னார். 2 பேருக்கும் இருக்க கொடுத்து தண்ணீர் கொடுத்து பேசவும் ஆரம்பித்தார். உடனே அந்த முனிவர் அவர்கிட்ட, இவ்வளோ பெரிய சத்திரம் நடத்த நிறைய பணம் செலவாகும் இல்லையா, அதுக்கு தேவையான பணம் உங்களுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சத்திர உரிமையாளர், இந்த சத்திரத்தை நடத்துறது மட்டும்தான் என்னோட வேலைன்னு கிடையாது, எனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலில் நிறையா வருமானம் வருது, அந்த வருமானத்தில் தான் ஒரு சிறு தொகையை எடுத்து என்னோட மன திருப்திக்காக நான் இந்த சத்திரத்தை நடத்திட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த முனிவர், உண்மையிலேயே நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்ல காரியம், ஆனால் அதே நேரத்தில் இந்த சத்திரத்தில் சாப்பிட்டு போகிறவங்களாம் உங்களை பற்றி என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே, ஓ தெரியுமே, இந்த சத்திரத்தில் சாப்பிட்டு போகிற பெரும்பாலான நபர்கள் என்னையும் என் குடும்பத்தையும் வாழ்த்துவாங்க, ஒரு சிலர் நான் என்னோட பணத்தை தேவையில்லாமல் தண்ணியாக செலவழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சிலர் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த இடம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏன் நானே நல்லவன் இல்லைன்னு சொல்லுவாங்க, இப்படி பலவிதமாக பலரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அச்சுதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அது எப்படி உங்களால் எதையுமே கண்டுக்காமல் நல்லது செய்ய முடியுது, இந்த மாதிரி குறை சொல்ல மனிதர்களை மேலே உங்களுக்கு கோபம் வரலையா, அதுக்காக நீங்கள் செய்கிற இந்த அன்னதானத்தையும் நிறுத்தவும் இல்லை, எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்டார். அந்த சத்திர உரிமையாளர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இங்கே மட்டும் இல்லை, என்னோட தொழிலில், என்னோட வாழ்க்கையில் யாராவது என்னை குறை சொல்லிடுவாங்களோன்னு நான் பயந்ததே கிடையாது, ஏன்னா நம்மை குறை சொல்லும் யாரும் நமது சூழ்நிலைகளை யோசிக்க மாட்டார்கள், நமது பின்பலத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள், பின்னால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வந்து நிற்க கூட மாட்டாங்க,
அப்படிப்பட்டவங்களை நினச்சி நம்ம வருத்தப்பட்டோன்னு சொன்னால் நம்மோட வாழ்க்கையில் நம்மளால் எந்த முடிவையும் சரியாக எடுக்க முடியாது. யாருக்கும் நல்லது செய்யணுன்னா கூட செய்ய முடியாது. அதனால் நான் யார் என்ன நினைக்கிறாங்கன்னு யோசித்து பார்க்குறது கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த மனிதன் சொல்லி முடிக்கவும் அவனுக்கு ஆசி வழங்கிட்டு அந்த முனிவர் அச்சுதன் கிட்ட சொன்னார், நீயும் உன்னோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அடுத்தவர் கூறும் குறை என்பது நம்ம எந்த விதத்திலும் பாதிக்காது. அதனால் நீ பயப்பட வேணாம். உன்னோட மனசில் அடுத்தவங்களை பற்றி இருக்கிற எண்ணங்களை வெளியே தூக்கி போட்டுட்டு உன்னோட மனசு எதை சரின்னு சொல்லுதோ அதை தயங்காமல் செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாரு. அந்த முனிவர் அச்சுதனுக்கு சொன்னதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்ருக்க உங்களையும் யாராவது ஒருத்தர் தேவையில்லாமல் குறை சொல்லிட்டு இருக்கலாம். அந்த குறையினால் உங்கள் மனமும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். தயவு செய்து ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குறை சொல்லும் யாரும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து உதவப் போவது இல்லை. எனவே வருந்த வேண்டாம். குறை சொல்லும் யாரும் வழி சொல்லப் போவது இல்லை. இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.